இப்போ எங்கள் வயசில் இருக்க சில பேர் ஒளருவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள்லாம் வந்து எங்கள் அப்பா அம்மாவை எதிர்த்து பேசணுமா அப்படின்னு. இந்த மடத்தனத்தை நானும் என் பிள்ளைகிட்ட கேட்டேன். அதாவது இப்போ நான் உட்காந்துருந்தேன் சோஃபாவில், என் மகளும் உட்காந்துருந்தா. அப்போ நான் திடீர்னு என் பொண்ணு அது கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தேன். சின்ன பொண்ணு அப்பா கால் மேலே கால் போட்டு உட்காந்து, நீ எல்லாம் உட்காந்துருக்க, கால் மேலே கால் போட்டு அப்பா முன்னாடி உட்காடுறேன். நாங்கள்லாம் எங்கள் அப்பா முன்னாடி நிற்க கூட மாட்டோம்மா. அப்பா அப்படி உட்காந்தா பின்பக்கமாக போவோம்மா. அப்பாட்ட பேசக்கூட மாட்டோம்மா. அப்பாவை கண்டா எங்களுக்கு அவ்வளோ பயம். என் பொண்ணு உடனே சொன்னா, அப்பா இதுதான் உங்கள் வீட்டில் நடந்ததுன்னா ஒன்று உங்ககிட்ட தப்பு இருக்கணும், இல்லை உங்கள் அப்பாட்ட தப்பு இருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் எப்படின்னா நீயும் ஞானி நானும் ஞானியாக இருக்கிறோமா, அதனால இந்த தப்பு நடக்கலைன்ற. இவ்வளோ அருமையான பதில். நீயும் அறிவாளியாக இருக்க, நானும் அறிவாளியாக இருக்கிறேன் பற்றியா, அதனால இந்த தப்பு நடக்கலப்பா அப்படின்னா. கரெக்டு. நம்மளை பிள்ளைங்க எதிர்த்து பேசினா வருத்தப்படாதீங்க. எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படியாவது பிழைத்துக் கொள்ளும். எதிர்த்து பேச தெரியாத குழந்தைகள் உலகத்தில் தோற்று போய் நாளை பிச்சை எடுக்கும்.